நம்ம மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் செய்ய போறேங்க. இந்த மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ள எப்படி எல்லாம் மாம்பழத்தை சாப்பிடணுமோ அப்படி எல்லாம் சாப்பிடலாம். இதுக்கு முதல்ல நான் குளுட்டோத்தியன் ரைஸ் வாங்கியிருக்கேன். இது ஆன்லைன்ல கிடைக்கும். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கப் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இங்க பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அடுத்தது ஒரு பேனை வச்சு தேங்காய் பால் விட்டுக்கலாம். இதுல ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு மட்டுமே சூடு ஏறினதும் இதை இறக்கி வச்சுக்கலாம். அடுத்தது கொஞ்சமா தேங்காய் பால் எடுத்து அதுல ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாம அதை இப்படி ஊத்தி இதுலயும் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நல்லா கொஞ்சம் கிரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அப்படியே சூடு ஏத்திக்கலாம். இப்ப இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்ல ஒரு குட்டி தட்டு கவுத்து வச்சு அதுக்கு மேல குளுட்டோத்தியன் ரைஸ் அப்படியே அமுக்கி வச்சு இப்படி கவுத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா குழியோட வரும். இப்ப இந்த ரைஸ சுத்தி மாம்பழத்தை இந்த மாதிரி ஸ்லைஸா ஃபுல்லா அடுக்கி வச்சுட்டு நடுவுல இந்த குழியில தேங்காய் பாலை ஊத்தி அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்ச கார்ன்ஃபிளவர் கிரீம் அப்படியே ஊத்தி அதுக்கு மேல வறுத்து வச்ச எள்ள அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து சாப்பிட்டா நிஜமா வேற லெவல்ங்க. எப்போ ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடுறோம். இந்த மாம்பழ சீசன்ல இந்த ஸ்டிக்கி ரைஸ் செஞ்சு சாப்பிட மறந்துடாதீங்க. நிஜமாவே சூப்பர் டாப் நாச். ட்ரை பண்ணி பாருங்க.